ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டு வந்து இரண்டாம் வந்து பட்டியல், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் லிஸ்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், இதில் வந்து செகண்ட் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தெரியுது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் இந்த வேக்கன்சி வந்து மொத்தம் வந்து 67 தான் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை வாங்க நான் நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் அது. ஆனால் பாருங்கள், மொத்த காலி பணிகள் வந்து 67 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது வந்து 66 தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேக்கன்சி வந்து எதுக்கு வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. இது வரைக்கும் பாருங்கள், நிறைய மாவட்டங்களில் வந்து, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 80ன்னு சொல்லிட்டு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். ஆனால் வந்து ஹை லெவலில் ஒரு 16 வேக்கன்சியோ அல்ல 20 வேக்கன்சியோ எக்ஸ்டெண்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு 20 வேக்கன்சி எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டுருப்பாங்க. அப்புறம் பாருங்கள், கேட்டால் வந்து 20 வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. போன தடவை நிறையா பார்த்துருந்தோம். நிறைய மாவட்டங்களில் வந்து நிறைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், இந்த ஒரு வேக்கன்சியை வந்து கம்மி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்தையும் காலி பணியிடங்களை வந்து தேர்வு செஞ்சு தான் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் வந்து பல்வேறு காரணங்களில் வந்து சேல்ஸ்மேன் பேக்கர் தேவைப்பட்ட நிலையில் வந்து அதாவது வேக்கன்சி வந்து டோட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து சில வேக்கன்சிலாம் பாருங்கள், போன தடவை வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து எக்ஸ்ட்ரா வேக்கன்சிலாம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துருந்தோம். ஸோ இந்த தடவை பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூரில் ஒரு வேக்கன்சி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவுண்ட் டவுன் மிஸ்டேக்காக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இப்போது ஒரு 5 வேக்கன்சி 10 வேக்கன்சி 20 வேக்கன்சினா நம்ம வந்து குறைச்சிருக்காங்க அல்லது கூட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், ஒரு வேக்கன்சி அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குறைக்க வாய்ப்பு இல்லைனாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து 67 66 அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டது வந்து ஃபஸ்ட்டே வந்து 66க்கு பதிலாக 67 விட்டுருக்கலாம். அப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது வந்து 66 கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு காரணங்களாக இருக்க தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இப்படி ஒரு காரணங்கள் இருக்குமா. அப்புறம் வந்து இன்னொரு தகவல் என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது பட்டியல்னால் அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றின தகவலும் வாங்க பார்க்கலாம். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து வெப்சைட்டில் இப்போ கொடுத்துருக்காங்க, தற்காலிக தேர்வு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா எப்போவுமே செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், இது ஃபஸ்ட் டைமாக தற்காலிக தேர்வு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது வந்து தற்காலிக அடிப்படையில் வந்து அதாவது தற்காலிக தேர்வு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து திரும்ப வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா, அதாவது செகண்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது. ஏன்னா செகண்ட் லிஸ்ட்டு வந்து வாய்ப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து தற்காலிகமானு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது வந்து திரும்ப வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதாவது செகண்ட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்கன்னு தான் அர்த்தமாக இருக்குது. ஸோ வந்து ஆனால் இந்த ஒரு வேக்கன்சிக்காக தான் வெளியிடுவாங்களா, அல்லது வந்து இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப வந்து, அதாவது இப்போது 67 சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில், வந்தது 66. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்களா, அதாவது 10 வேக்கன்சி 20 வேக்கன்சி, ஏன் இன்னும் 50 வேக்கன்சி கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா, செகண்ட் லிஸ்ட் எப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து காத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது வந்து தற்காலிக பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அப்போது ரிசல்ட் கண்டிப்பாக, அதாவது செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இது வந்து இந்த நிலவரம் வந்து எதன் அடிப்படையில் அப்படி தெரியல. மேக்ஸிமம் வந்து இதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பூர் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது செகண்ட் லிஸ்ட்டு வருமா அல்லது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு உங்கள் மாவட்டம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்து, அதாவது அப்படி கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து ஸோ இந்த ஒரு வேக்கன்சி வந்து டவுன் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, செகண்ட் லிஸ்ட் வருமா, அதுதான் இப்போ நம்மளோட இந்த பதிவோட முழு வீடியோ தகவல் இது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்களா என்னென்ட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு.